ஹாய், இன்றைக்கி நம்ம தோனா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வார்த்தையை மைம், தும், ஆப், ஹம், யக், வக், ஏ, வே போன்ற வார்த்தைகளோடு சேர்த்து வாக்கியத்தில் எப்படி அமைக்கலான்னு ஆங்கிலத்திலும் தமிழிலும் பார்க்கலாம். தோனா தட் மீன்ஸ் வாஷ், கழுவ. இதை மைம் அப்படிங்கிற வார்த்தையோடு சேர்த்தலாம். மைம் தட் மீன்ஸ் ஐ எம், நான். If it is boy, மைம் தோத்தா ஹூம். Girl, மைம் தோத்தி ஹூம். That means I wash, நான் கழுவுகிறேன். The next one is தும். That means you, நீ. If it is boy, தும் தோத்தே ஹோ. Girl, தும் தோத்தி ஹோ. That means you wash, நீ கழுவுகிறாய். The next one is ஆப். That means you. We will use this while giving respect. நீங்கள். If it is boy, आप धोते हैं. Girl, आप धोती हैं. That means you wash, நீங்கள் கழுவுகிறீர்கள். The next one is हम. That means we, நாம். If it is boys, हम धोते हैं. Girls, हम धोती हैं. That means we wash, நாம் கழுவுகிறோம். The next one is யஹ் வஹ். That means he, she, it. இவன், அவன், இவள், அவள், இது, அது. We will see the sentence. If it is boy, யஹ் தோத்தா ஹே. Girl, யஹ் தோத்தி ஹே. Boy, வஹ் தோத்தா ஹே. Girl, வஹ் தோத்தி ஹே. That means he washes, she washes, it washes. இவன் கழுவுகிறான், அவன் கழுவுகிறான், இவள் கழுவுகிறாள், அவள் கழுவுகிறாள், இது கழுவுகிறது, அது கழுவுகிறது. The next one is ஏ வே. That means these, they, those. இவர்கள், அவர்கள், இவைகள், அவைகள். We will see the sentence. If it is boys, ये धोते हैं. Girls, ये धोती हैं. Boys, वे धोते हैं. Girls, वे धोती हैं. That means these wash, they wash, those wash. இவர்கள் கழுவுகிறார்கள், அவர்கள் கழுவுகிறார்கள், இவைகள் கழுவுகின்றன, அவைகள் கழுவுகின்றன.